நன்றி ஆண்டவரே. உங்க கரங்களிலே முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் அப்படியே உட்காருவோம். இந்த மூன்றாவது செக்ஷன்லையும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இன்னும் ஆன்லைன் மூலமாக இந்த ஆலயத்தில் இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர். ஆமென். ஆண்டவர் இந்த 21 நாட்களிலே பெரிய மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தரப்போகிறார். ஆமென். வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்கிறது, எதை செய்தாலும் ஆண்டவருடைய மகிமைக்கென்றே செய்யணுமாமா. பெருமையினாலாவது வீண் காரியங்களினாலாவது எந்த காரியத்தையும் ஒரு தேவனுடைய பிள்ளை செய்யக்கூடாது. பெருமைக்காக எதையுமே செய்யக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் பெருமைக்காக செய்கிற எல்லாத்துலேயுமே நம்ம பெரிய ஆபத்துகளை நம்ம சந்திப்போம். நிறைய பேர் இன்றைக்கு கடன்காரங்களாய் மாற்றப்பட்டிருக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னு சொன்னால், தங்களுடைய பெருமைக்காக அவங்க பண்ணினது. உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் பெருமைக்காக படிக்க வைக்கிறது தப்பு. சிலர் ரொம்ப பெருமைக்காக, பாரு என் பிள்ளைங்க 2 பேரையும் படிக்க வச்சு நான் காமிக்கிறேன் பாரு, அவங்க 2 பேரையும் நான் டாக்டராகி காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி உடனே போய் கடனை வாங்கி பெரிய நம்முடைய பிள்ளைகள் நன்றாய் படிக்கணும். ஆனால் என்னென்ன, ஆண்டவரே என் பிள்ளைங்க டாக்டர் ஆகிறது நல்லது, ஆனால் அவங்க டாக்டராகி உங்கள் நாம மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே, உங்களுக்காக ஏதாவது செய்யணும் ஆண்டவரே. அப்போது ஒரு தேவனுடைய பிள்ளை ஒன்றை செய்கிறதுல கண்டிப்பாக நோக்கம் வேணும். உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எந்த காரியத்திற்காக, எந்த காரியத்தை மனுஷனுக்காக உங்கள் பெருமைக்காக செய்கிறீங்களோ அந்த காரியத்தில் முடிவில் நீங்கள் தோல்வியை தான் பார்ப்பீங்க, நீங்கள் ஜெயத்தை பார்க்கவே மாட்டீங்க. அதனால பெருமைக்காக, இதுக்கு முன்னாடி ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் செஞ்சுருக்கலாம், உங்கள் பெருமைக்காக கல்யாண வீட்டில் போயிட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மைக்கில் ஏன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெருமையை காமிக்கிறதுக்காக. இந்த வீட்டுக்காரங்க 5000, இந்த வீட்டுக்காரங்க 10000, இந்த வீட்டுக்காரங்க பீரோ. உடனே அங்கே நிறைய மனிதர்களுக்கு அந்த ஞானம் இல்லாதனால, ஸோ என்னுடைய பேரை அவன்லாம் 1000 கொடுத்துருக்குறான், நம்ம ஒரு 2000ஆவது கொடுக்காட்டி என்ன பண்ணுறது, ஒரு கடனை வாங்கியாவது கொடுத்துடலாம், நமக்கு அந்த இடத்துல பேர் தான் முக்கியம். உடனே கடனை வாங்கி ஒரு 2000 ரூபாய் கொடுப்பாங்க. ஒரு திருமண வீட்டில் 2000 ரூபாய் கொடுக்கறது தவறல்ல, ஆனால் பெருமைக்காக செய்கிறது ரொம்ப தவறு. ஆண்டவர் நம்ம பட்சத்தில் துணையே நிற்க மாட்டார். பெருமைக்காக நீங்கள் எது செஞ்சாலுமே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அதில் இருக்கவே இருக்காது. அதனால இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவரே நான் பெருமைக்காக எதையுமே செய்ய மாட்டேன்னு சொல்லணும். பாபேல் கோபுரம் பெரிய கோபுரம், அவங்களுடைய முயற்சி நல்ல முயற்சி. அவங்க உயர ஒரு பெரிய பில்டிங்கை கட்டணும்னு நினைச்சது ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை. எத்தனையோ பில்டிங்கை கட்டும்போது ஆண்டவர் கூட இருந்து தான் இன்னைக்கு நிறைய பேர் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள். அந்த பில்டிங்கை கட்ட ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள். உடனே ஆண்டவர் பார்த்தார், இல்லை இல்லை இல்லைப்பா, என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடேன். அப்போ பெருமைக்காக நீங்க கட்டணும் அப்படின்னு நினைக்கிறத சில நேரங்களில் தாறுமாறாகும். அதனால எல்லாருமே இந்த 3வது நாளில் உங்களை நீங்க தாழ்த்தணும். ஆண்டவரே நான் பெருமைக்காக நான் அந்த காரியத்தை தான் ஆரம்பித்தேன். சிலர் அன்னைக்கு அப்போ இருக்கிற தேவை 2 ரூம் தான், 2 ரூமில் நம்ம வீடு இருந்தால் போதும். ஆனால் நான் சொல்கிறேன், ஒரு 10 ரூம் இருக்கிற வீடை நீங்கள் கட்டுறது தப்புன்னு சொல்லலை. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, பெருமைக்காக, பாருங்க இந்த கிராமத்திலே நான் ஒரு பெரிய வீட்டை கட்டி காமிக்கிறேன், என் சொந்தக்காரங்க எல்லாருடைய இதுலேயும் நான் ஒரு பெரிய வீட்டை கட்டி காமிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்த உடனே அதுக்காக டெடிகேஷனுக்கு எல்லாரையும் கூப்பிடுவேன், நான் பெரிய விருந்தெல்லாம் போடுவேன். அப்போ அந்த பெருமைக்காக ஆரம்பிக்கப்படுற நிறைய கட்டடங்கள் அப்படியே பாதி வழியில் நின்று போயிடுது, அதை அவங்களால ஃபினிஷ் பண்ண முடியல. அப்படி ஒருவேளை பெருமைக்காக இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க, தடுமாற்றம் வருது, முடிக்க முடியலைன்னா ஒரே சஞ்சலம், உடனே போய் கடனை வாங்கி ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி உடனே முடிச்சிடுறது. அதனுடைய விளைவு ரொம்ப பெருசாக இருக்கு பாருங்களேன். அதுக்கப்புறம் வெட்கப்பட்டு, அதுக்கு முன்னாடியாவது ஒரு பெருமை, ஒரு மதிப்பு இருந்துச்சு, ஆனால் இந்த பெருமைக்காக செஞ்சு நம்முடைய பேரையே நம்ம இழந்து நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம், ஆண்டவரே என் பெருமைக்காக நான் இன்னும் எதையுமே என்ன பண்ண மாட்டேன்னா செய்யவே மாட்டேன்.
என் பெருமைக்காக கார் வாங்க மாட்டேன், என் பெருமைக்காக பைக் வாங்க மாட்டேன், என் பெருமைக்காக வீடு கட்ட மாட்டேன், என் பெருமைக்காக பிள்ளைகளுக்கு கிராண்டாக கல்யாணம் பண்ண மாட்டேன், என் பெருமைக்காக எதையுமே பண்ண மாட்டேன். ஆனால் உங்கள் நாமம் மகிமைக்காக எல்லாத்தையும் நான் செய்வேன். உங்கள் நாமம் மகிமைப்படும். எனக்கு ஒரு வீடு தாங்க ஆண்டவரே, அதில் உங்கள் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். எனக்கு ஒரு வாகனத்தை தாங்க ஆண்டவரே, அதில் நான் உங்களை மகிமைப்படுத்துவேன். எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுங்க ஆண்டவரே, அதன் நிமித்தமாய் நான் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவேன். அவருடைய நாமத்தினுடைய மகிமைக்காக நீங்கள் கேளுங்க. நான் நம்புகிறேன், கண்டிப்பாக அந்த காரியம் வாய்க்கும். கர்த்தர் தருவார். கர்த்தர் அந்த இடத்துல உங்களை சாட்சியாக தான் நிறுத்துவார். கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். ஆமென். பெருமைக்காக நம்ம செய்யலைன்னா நம்ம சுகமாக கூட அதை செய்வோம், ரொம்ப அழகாக அதை செஞ்சு முடிப்போம். அப்படி மற்றவங்களுக்கு முன்னாடி பகட்டா நம்மளை காமிக்கணுன்ற அந்த எண்ணம் நமக்கு இருந்தாலே பார்த்தீங்கன்னா நமக்குள்ள அந்த ஐயோ வெட்கப்பட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, ஐயோ கட்டி முடிக்காட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற தாட்டெல்லாம் வந்துடும். அப்படியெல்லாம் வர விடவே கூடாது. நம்ம இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழ போகிறோம். கொஞ்ச காலம் ஒரு டெஸ்ட்டுக்காக ஆண்டவர் இந்த உலகத்தை கொடுத்துருக்கிறார். யாருமே இந்த உலகத்தில் நம்ம நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல. ரொம்ப வருஷம்லாம் இந்த உலகத்தில் நம்மளால் வாழ முடியாது. ஆண்டவர் ஒரு பரீட்சைக்காக இந்த உலகத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த இருக்கிற நாளில் எல்லாருக்கும் முன்னாடி நம்மளை சாட்சியாக நிறுத்துவார். ஆனால் எப்பவுமே உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கணும்னா, உங்கள் நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே. ஆமென் சொல்லுங்க. அப்படியே கையை மேலே உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவரே, நான் உங்களை தான் மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. என் பெருமையெல்லாம் நான் சிலுவையில் வைக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய பெருமை, நான் இதுவரைக்கும் பெருமைப்பட்டதை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஒருவேளை இந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர், பாஸ்டர் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் பாஸ்டர், நான் பெருமையினால் ஆரம்பித்து இன்னைக்கு ரொம்ப கஷ்டத்தில் நான் நிற்கிறேன். நான் மற்றவங்களுக்கு முன்னாடி ரொம்ப பெருமை பாராட்டணும்னு நான் நினச்சேன். என் மனசில் அது வந்துருச்சு. ஆனால் இன்னைக்கு என்னால் அதை ஃபினிஷ் பண்ண முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் கர்த்தர் சமூகத்தில் தாழ்த்தும் போது ஆண்டவர் மறுபடியும் உங்களை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் கர்த்தர் சமூகத்தில் தாழ்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் என்னை தாழ்த்துறேன், நான் என்னை வெறுமையாக்குறேன், என்னால் ஒன்றும் முடியாது ஆண்டவரே, நான் பிரயோஜனம் இல்லாத ஒரு மனிதன், உங்களால் தான் எல்லாம் முடியும் சொல்லுங்க. அந்த வார்த்தையை அறிக்கை செய்ய கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்கு முன்னாடி நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீங்க கட்டளையிடாம நான் செய்ய முடியாது. பவுல் நடலாம், அப்பல்லோ நீர் பாய்ச்சலாம், ஆனா விளைய செய்கிறது நீங்க தான் ஆண்டவரே. நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். உங்க நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக, உங்க நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஊழியத்தில் கூட பெருமைக்காக எதையும் செய்யக்கூடாது. ஆமென். ஊழியத்தை அப்படி பெருமையாக செய்யலாமா அப்படின்னா அது கூட செய்யக்கூடாது. சிலர் பெரிய ஊழியக்காரங்களை, நான் பெரிய ஊழியக்காரங்களை கூப்பிடுறது தப்பு இல்லை. பெரிய ஊழியக்காரங்க நம்ம வீட்டில் ஆசீர்வதிக்கிறது, நம்முடைய வேலை ஸ்தலத்தில் ஜெபம் பண்ணுறது எல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் சிலர் என்னென்னா பெருமைக்காக பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருமைக்காக எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒருத்தவங்க ஒரு நாள் இரவில் ஒரு 11 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போ அந்த 11 மணிக்கு ஏன் ஃபோன் பண்ணுறீங்க என்ன அப்படின்னு கேட்டால், பாஸ்டர் நாளைக்கு காலையில் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு பிறந்த நாள், அதனால் அந்த பிறந்த நாளுக்கு நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அவங்க ரட்சிக்கவே படலை அப்படின்னு. நானும் உடனே சொன்னேன், சரி பிரதர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலையில் நான் எப்படியும் 5 o'clock எழுந்திரிச்சேன், ஒரு 6:30க்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னா. அப்போ கரெக்டாக 6:30க்கு எனக்கு கால் வருது. அப்போ அதில் கால் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க, இன்னொருத்தருடைய கால். அவங்க பேசினா ஒரு லேடி, ஒரு சிஸ்டருடைய வாய்ஸ் கேட்குது. அப்போ நான் அவங்களுக்கு பிறந்த நாள் விஷ் சொல்லிவிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணி ஒரு மணி நேரத்துக்குள்ளே எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, பாஸ்டர் இவங்களுக்கு ஃபோன் ஜெபம் பண்ணிங்களா அப்படின்னு. ஆமாம், அவங்களுக்கு ஜெபம் பண்ணேன், ஒரு பிரதர் தான் சொன்னார் ஜெபம் பண்ண. ஐயோ இல்லை பாஸ்டர், அந்த பையன் அந்த பொண்ணை விரும்புகிறான், அந்த பொண்ணை லவ் பண்ணுறான். அப்போ அந்த பொண்ணுகிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தான், பாரு நான் பென்ஸ் பாஸ்டரை வச்சு இந்த வருஷம் உனக்கு பிறந்த நாளில் நான் ஜெபம் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி சவால் விட்டு. ஐயோ உடனே அந்த பிள்ளை சொல்லியிருக்கு, அப்படியெல்லாம் ஐயோ அவரெல்லாம் கண்டிப்பாக ஜெபம் பண்ண மாட்டார், எனக்கு அதை எப்படி ஜெபம் பண்ண முடியும், அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ண உடனே அந்த பொண்ணு இன்னும் பரவாயில்ல அவ்வளோ ஐக்கியமாக இருக்கிறியா. அப்போது எந்த அளவுக்கு பாருங்களேன். அப்போ இதெல்லாம் எப்படி ஆண்டவர் அங்கீகரிக்க முடியும்?
இதெல்லாம் எப்படி? நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஞான குறைவுனால், ஒருவேளை உலகத்திலேயே நம்ம உலக ஜனங்களோட பழகிறதுனால, உலகம் அப்படித்தானே இருக்குது. உலகம் வந்து அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து தனக்கு பக்கத்தில் வச்சிருக்கிறதோ இல்லை தனக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிறதையோ பெருமையாக நினைக்கிறாங்க உலகத்தில் உள்ளவங்க. அதே பெருமையை இதில் நம்ம ஆண்டவருடைய விஷயத்தில் கொண்டு வரவே கூடாது. எதையுமே கொண்டு வரக்கூடாது. யாரும் பெரியவங்க இல்லை, யாரும் உயர்ந்தவங்க இல்லை. கர்த்தர் ஒருவரே உயர்ந்தவர், கர்த்தர் ஒருவரே பெரியவர். நமக்கு முன்னோடி, நமக்கு ஹீரோ எல்லாம் யாருன்னா கர்த்தர் மட்டும்தானே தவிர மனுஷங்க யாரும் நமக்கு ஹீரோவா இருக்கவே முடியாது. அப்போ ஆவிக்குரிய விஷயத்துல கூட நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா பெருமையா செய்யவே கூடாது. சர்ச்சில் ஒரு ஃபேன் வாங்கணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அனௌன்ஸ் பண்ணும்போது வேணா நீங்க அமைதியா இருக்கலாம். மறைவிடத்தில் போய் பாஸ் அந்த ஃபேனுக்காக சொல்லியிருந்தீங்களே, அந்த ஃபேனை என் பேர்ல எழுதிருங்க, நான் வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அப்படியே கையை தூக்கி என் பேர்ல ஒரு 10 ஃபேன் எழுதிருங்க, ஒரு 20 ஃபேன் எழுதிருங்க அப்படி. அப்போ அந்த அந்த சூழ்நிலையில நீங்க சொல்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மனசுக்குள்ள உன்னை வச்சுட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஆரம்பம் ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா முடிவில் கர்த்தர் நாம என்ன பண்ணாதுன்னா மகிமைப்படாது. இந்த ஃபேனை வாங்கி கொடுத்ததை 100 பேருக்கு தெரியணும்னு நினைச்சு நீங்க செஞ்சீங்கன்னா அதனுடைய ஆசீர்வாதம் அதோட முடிஞ்சிருச்சு. ஆனா யாருக்குமே தெரியாம நான் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் சன்னதியா உங்களை தொடரும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட போங்க, இனி என் வாழ்க்கையில பெருமைக்காக எதையுமே நான் என்ன பண்ண மாட்டேன்னா செய்யவே மாட்டேன். என் தேவைக்காக நான் செய்வேன், தப்பே இல்லை. நீங்க உங்க தேவைக்காக எவ்வளவு காஸ்ட்லியா வேணாலும் யூஸ் பண்ணுங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஏன்னா உலகத்தான் யூஸ் பண்ணும்போது ஆண்டவருடைய பிள்ளை யூஸ் பண்றதுல என்ன தப்பு? உங்களுக்கு தேவை இருக்குமே ஆனால் நீங்கள் எத்தனை கோடிகளுக்கு நீங்க செலவு பண்ணாலும் தப்பு இல்லை. ஆனா பெருமைக்காக செலவு பண்ணீங்கன்னா ஆண்டவர் அதை என்ன பண்ண மாட்டார்னா அங்கீகரிக்கவே மாட்டார். ஆமேன். இந்த 3வது நாளிலே நான் கர்த்தருடைய சமூகத்தில் வாக்குத்தத்தத்திற்காக நான் ஜெபிச்ச போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஒரு வார்த்தையை பேசினாரு. நீங்க எடுத்துக்கொள்ளலாம். 103வது சங்கீதத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? 103வது சங்கீதத்தில் 13வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம், சேர்ந்து வாசிக்கலாம். 103வது சங்கீதத்தில் நம்ம 13வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு வாக்கு தத்துவம் நமக்கு சொல்லப்படுகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்றாருன்னா, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா, வேதத்திலே அநேக இடத்துல ஆண்டவர் தன்னை தகப்பனாக ஆண்டவர் காண்பிக்கிறார். சில இடங்களிலே ஆண்டவர் தாயாக ஆண்டவர் காண்பிக்கிறார். ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நான் உங்களை சுமந்து கொண்டு போகிறேன். அப்போ சில இடங்களிலே ஆண்டவர் தன்னை நண்பனாக கர்த்தர் காண்பிக்கிறார், சில இடங்களிலே ஆண்டவர் தன்னை மூத்த சகோதரனாய் காண்பிக்கிறார். அப்படின்னா இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த உறவுகள் எல்லாம் உங்களுக்கு இல்லையோ, எந்தெந்த உறவுகள் எல்லாம் உங்களை ஏமாற்றுகிறார்களோ, அந்த உறவில் எல்லாம் யார் இருப்பான்னா கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். கணவனை இழந்த ஒரு மனைவிக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார்னா, நானே உன் நாயகன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. தகப்பனை இழந்த ஒரு பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நானே உன் தகப்பன் அப்படின்னு சொல்றாரு. தாயை இழந்த ஒரு பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நானே தாய் அப்படின்னு சொல்றாரு. என் கூட பிறந்த சகோதரங்க யாருமே இல்லையே, எல்லாருக்கும் சகோதரங்க இருக்காங்களே, எனக்கு மட்டும் சகோதரங்க இல்லையேன்றவங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு சகோதரனாய் இருக்கிறார். ஆனா பல இடங்களிலே இந்த தகப்பன் தாய் அப்படின்றத ஆண்டவர் இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கிறாரு. நான் உனக்கு அப்பா, நான் உனக்கு அம்மா, நான் உனக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல ரொம்ப பெரிய அன்பு. சிலருடைய தகப்பனும் தாயும் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில அமையாம இருக்கலாம். ஆனா மோஸ்ட்லி 90% ஜனங்களுடைய அம்மா அப்பா எப்படிதான் இருக்காங்கன்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்காகத்தான் வாழ்றவங்களா இருக்காங்க.
இந்த உலகத்திலேயே அதிகமான அன்பு நம்ம மேல செலுத்தணும் அப்படின்னு சொன்னா ஒரு தகப்பன் தாய் தான் அந்த அன்பு செலுத்த முடியும். வேற யாருமே செலுத்த முடியாது. வேற எல்லாருடைய அன்பும் எவ்வளவுதான் இருந்தாலும் அது ஒரு டெம்பரவரியான அன்பு. ஒரு விசை ஒரு 10th எழுதுகிற ஒரு வாலிப பையன், அப்போ அந்த வாலிப பையனை பார்த்து ஊரில் இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாருமே இவன் எங்கே படிக்க போகிறான், இவன் 10th ஃபெயில் ஆக தான் போகிறான். ஏன்னா அவன் ஒரு மக்கு ஸ்டூடெண்ட். உண்மையிலே அவனுக்கு எதுவுமே புரியாது. அவனுக்கு அவ்வளோதான் அவனுடைய கெப்பாசிட்டின்னு வைங்களேன். அவனால் 10th பாஸ் பண்ணுறதுக்குரிய அந்த வழிகளெல்லாம் ரொம்ப குறைவு தான். அப்போது சொந்தக்காரங்க எல்லாருமே சொல்கிறாங்க இவன் 10th பாஸ் பண்ணுறது கடினம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவருடைய அந்த பையனுடைய தகப்பனார் என்ன பண்ணாருன்னா, அந்த மகனுடைய எக்ஸாம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் தன்னுடைய பிள்ளைக்காக அவன் எக்ஸாம் எழுதுற போற நேரமெல்லாம் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய வீட்டில் தன்னுடைய மகனுக்காக முழங்காலே நின்று ஜெபம் பண்ணாரு. முழங்காலே. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், அந்த 10th நல்ல மார்க்கோட அந்த பையன் தம்பி பாஸ் பண்ணான். அப்போ நான் நம்புறேன் எல்லாரும் அவன் ஃபெயில் ஆகட்டும், அவன் ஃபெயில் ஆனா பரவாயில்ல, அவன் ஃபெயில் ஆகத்தான் போறான் அப்படின்னு சொல்லும் போது தகப்பனார் என்ன பண்றாருன்னா, இல்ல என் பிள்ளை தோத்து போயிடக்கூடாது, என் பிள்ளை தோத்து போயிடக்கூடாது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உலகத்தில் இருக்கிற எத்தனை பேர் வேணும் என்றாலும் நீங்க ஃபெயில் ஆயிரலாம்னு நினைக்கலாம், நீங்க வாழ்க்கையில தோற்று போகணும்னு நினைக்கலாம், உங்க சொந்தக்காரங்க உங்களை தோற்று போகணும்னு நினைக்கலாம், உங்க உலகத்தில் இருக்கிற தகப்பனார் ஒருவேளை நீங்க தோற்று போகணும்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிறவர் கர்த்தர், உங்களை ஜெயிக்க பண்ணுகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்க ஜெயிக்கத்தான் போகிறீர்கள், கர்த்தர் உங்களை ஜெயமாகத்தான் கர்த்தர் வைக்க போகிறார். அப்போ தகப்பனாருடைய அன்பு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான அன்பு. சில வீடுகளிலே சில அம்மாங்க தகப்பனார சத்தம் போடுவாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு அக்கறை இருக்கா? பிள்ளை மேல அக்கறை இருக்கா? குடும்பத்தில் அக்கறை இருக்கா? அக்கறை இருந்தா இப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு நிறைய தாயார் கத்துவாங்க. ஆனா உண்மையிலே தாயார்களை யாரையும் நான் குறைச்சு சொல்லல. உண்மையான நல்ல தகப்பன்மாரு வெளியே செல்ல மாட்டாங்க, வெளியே காமிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு முழு குடும்பத்தினுடைய பொறுப்பையும் யாரு தான் சுமப்பான்னா, தகப்பனார் தாங்க சுமப்பாங்க. இப்போ இந்த வாலிப பிள்ளைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்க யாருக்கு பின்னாடியே போவாங்க அப்படின்னா, அம்மா பின்னாடியே போவாங்க பாருங்களேன். மம்மி மம்மி மம்மின்னு போவாங்க. ஆனால் யங்ஸ்டர் ஆயிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க ஒரு வாலிப வயசு வந்துச்சுன்னா பிள்ளைங்க அம்மா பின்னாடி போகிறத விட்டுட்டு அப்பா பின்னாடி போவாங்க. அப்பாவை ரொம்ப டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்பாட்ட ரொம்ப பேச மாட்டாங்க. அப்பா இருக்கும்போது கத்த மாட்டாங்க. அம்மாட்ட என்ன வேணாலும் கத்துவாங்க, குதிப்பாங்க, திட்டுவாங்க. ஆனால் அப்பா இருக்கும்போது மட்டும் சரி அவர் இருக்கார்ல. ஏன் அப்படின்னா, வளர வளர தெரியும் அம்மா தியாகி தான், ஆனால் அப்பா வெளியே சொல்லாத பெரிய தியாகி. இங்கே இருக்கிற எல்லா தகப்பன்மாருக்காக ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற தகப்பன்மாருக்கு நன்றி சொல்கிறேன். எல்லாருடைய இருதயத்திலையும் நிறைய குமுறல்கள் இருக்குது. உங்களை மாதிரி சில நேரத்தில் வெளியே கொட்ட மாட்டாங்க, வெளியே அழமாட்டாங்க. ஆனால் அந்த முழு பாரத்தையும் தன்னுடைய இருதயத்தில் சுமக்கிறது யார் அப்படின்னா, தகப்பன் தாங்க சுமக்கிறாரு. என் பிள்ளை நல்ல. ஏன்னா நீ பாருங்க, சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா யாரு படுத்த உடனே தூங்குறது? பெண்களா ஆண்களா சொல்லுங்க? படுத்த உடனே தூங்குறது பெண்களா ஆண்களா? இப்போ உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க கை தூங்க பார்க்கலாம். படுத்த உடனே நான் தூங்கிடுவேன்றவங்க கை தூங்க பார்க்கலாம். பெண்கள் நல்லா நல்லா கை தூங்க, தப்பு இல்லை, கை தூக்குங்க. ஆமாம், நிறைய பேர் இருக்கீங்க. இந்த பக்கத்தில் படுத்த உடனே தூங்குங்க ஆண்கள் அப்படின்னு கை தூக்குனா நிறைய பேர் தூக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். அந்த அந்த அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயாக மைண்டை வச்சிருக்கிறவங்க படுத்த உடனே தூங்கிடுவாங்க. ரொம்ப நிறைய டென்ஷனை தலையில் வச்சிருக்கிறவங்க தான் லேட்டாக தூங்குவாங்க. நிறைய மனைவிகளை திட்டுவாங்க, ஏங்க தூங்கி தொலை வேண்டியது தானே, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. ஆனால் இவர் நாளைக்குள்ளதை யோசிச்சிருப்பாரு. அப்போது இந்த தகப்பன் கேரக்டர் அப்படின்றது உலகத்திலேயே அவ்வளவு மேன்மையானது. அப்போ அதுதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன்ப்பா. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இன்றைக்கு ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையிலே உங்க அப்பா உங்களுக்கு பெரிய இரக்கம் பாராட்டி இருக்கலாம். எங்க அப்பா மாதிரி யாருமே வர முடியாது பாஸ்டர், எங்க அப்பாவுடைய இரக்கம் ரொம்ப பெரிய இரக்கம். நான் நம்புறேன், இல்ல உங்க அப்பாவும் உள்ளதான். ஏசப்பா அதை விட மேலானவரா இருந்து சொல்றாரு,
உங்க அப்பாவை மாதிரி நானும் உனக்கு இறங்குவேன். உங்க அப்பா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கும் போது பரலோக தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. உங்களுடைய தகப்பனாரை விட மேலானவர் நம்முடைய கர்த்தர். ஆமென். ஆண்டவர் சொல்றார், உங்க அப்பா இறங்குன மாதிரி நான் உனக்கு என்ன பண்ணுவேன்னா இறங்குவேன். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்ல போற இந்த வாக்கு தத்துவம் எனக்கு தான் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தகப்பனே இல்லாம வெளியூர்ல இருக்கிற உன் பிள்ளைக்கு கர்த்தர் இன்னைக்கு இறங்க போகிறார். தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு இறங்க போறாரு. எங்க அப்பா என் கூட இல்லையே, எங்க அப்பா என்ன தட்டி கொடுக்கலையே, எங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே முடியலையே, ஆனால் பரலோக தகப்பனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு இறங்குவேன். சொல்லுங்க கையை உயர்த்தி, அப்பா இந்த வாக்கு தத்துவம் எனக்கு தான். ஆமென். அவருடைய இரக்கம் எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கும். அவருடைய இரக்கம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் சொல்லும். அவருடைய இரக்கம் எதிரியினுடைய கண்ணுக்கு உங்களை அழகா மறைக்கும். ஆமென். சொல்லுங்க. இந்த தகப்பனாருடைய இரக்கம் அப்படின்றத நம்ம வேதத்துல வாசிக்கும் போது பல இடங்களில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தகப்பனுடைய இரக்கம்ன்றது சாதாரணமானதல்ல. அப்படின்னா ஒரு பிள்ளை தப்பு பண்ணும்போது ஒரு உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா அதை வெளியரங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அது வெளியா அவனை தப்பானவனா காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் நீங்க கவனிங்க. அப்புறம் வீட்டில் போய் கூட டைம் இல்லாதனால வீட்டில் போய் கூட நீங்க வாசிக்கலாம். இந்த 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஒரு தகப்பன் இருந்தார், அந்த தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். அப்போ நான் அதுல வாசிக்கும் போது நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, அங்கே தன்னுடைய தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு அவர் இறங்குறாரு. எப்படி இறங்குறாரு அப்படின்னா, உலகத்திலே இருக்கிறவங்க எல்லாருமே அவனை தப்பானவனா காமிக்கணும்ன்றதுல ரொம்ப வைராக்கியமா இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அவனுடைய கூட பிறந்த சகோதரன் அங்க அவங்க பப்ளிக்கா என்ன சொல்றான் அப்படின்னா, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க, என்ன நடந்துட்டு இருக்குது, உங்க பையன் யாருன்னு தெரியுமா, வேசிகளிடத்தில் தன் ஆஸ்தியை அழித்து போட்ட உங்க பையன். அப்படின்னா அவன் நல்லவனே கிடையாது, அவன் கெட்டவன். உங்க பணத்தை எடுத்துட்டு போனா, உங்க பணத்தை செலவு பண்ணா, உங்க பணத்தை அசுத்தமான இடத்துல செலவு பண்ணா, நீங்க போய் அவனை எப்படி நினைக்கிறீங்க? ஆனா வேதம் சொல்லுது, உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பார்வைக்கும் தன்னுடைய பையனை கெட்டவனா அல்ல நல்லவனா காமிக்கணும்னு அவங்க அப்பா ரொம்ப முயற்சி எடுக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு பிரதர் ஒரு வாலிப தம்பியை குறித்து அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி நடந்துச்சு பாஸ்டர், இந்த மாதிரி நடந்துச்சு. நான் பேசினேன், அவங்க அப்பாட்ட பேசினேன். அப்போ அவங்க அப்பா என்கிட்ட சாரி கேட்டார். இதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர், நீங்கள் கொஞ்சம் பொறுத்துங்க பிரதர் அப்படின்னு சொன்னார். ஆனால் சொல்லிட்டு ஒன்று மட்டும் சொன்னார், பிரதர் நீங்கள் இதை வேற யார்கிட்டையும் சொல்ல வேணாம் பிரதர், அவன் மாறிடுவான் பிரதர், கண்டிப்பாக அவன் மாறுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் யார்கிட்டையாவது சொன்னீங்கன்னா அவனை எல்லாருமே தப்பாக பார்த்துருவாங்களே பிரதர் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அதனால நீங்கள் ஒன்றும் அதை வெளியே காமிச்சிக்காதீங்க பாஸ்டர் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாரு. அப்போது தன்னுடைய பிள்ளை தப்பு பண்ணது இது உலகத்தானா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, 4 இடத்துல மைக்கை போட்டு சொல்லுவாங்க. அதுவும் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் கூட அப்படி தான் போயிட்டு இருக்குது. யாராவது ஒருத்தர் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா உடனே யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்லணும், 10 பேருக்கு முன்னாடி அவன் பேரை கெடுத்துடணும், அவன் பேரை நாசம் பண்ணிடணும். ஆனால் உண்மையான தகப்பன் உங்கள் பேரை கெடுக்கணும்னு நினைக்க மாட்டார், உங்கள் பேரை பெருமைப்படுத்தணும்னு நினைப்பாரு. இந்த ஜெபத்தில் இந்த இரக்கம் செய்யும் வரை இந்த கூட்டத்தில் ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுகிறார். அன்பு தேவ பிள்ளையே, உங்களுடைய பேரை உங்களுடைய வாசனையை எந்தெந்த இடத்துல கெடுக்கணும்னு மனுஷங்க முயற்சி எடுத்துகிட்டே இருக்காங்களா? பாஸ்டர் உண்மைதான் பாஸ்டர், எனக்காக தான் அந்த வார்த்தை பேசப்படுது. நான் ஒரு தப்பு பண்ண மாட்டேனா, நான் ஒரு மிஸ்டேக் பண்ண மாட்டேனா, என் வேலை ஸ்தலத்தில் என் பேரை கெடுக்கலாம், நான் குடியிருக்கிற இடத்துல என் பேரை கெடுத்துடலாம், இல்லைன்னா என் சொந்தங்களுக்கு முன்னாடி என் பேரை கெடுத்துடலாம். ஏற்கனவே என் பேரை நிறைய கெடுத்துட்டாங்க பாஸ்டர், இப்போவும் நான் செஞ்ச சில தவறுகளினால என் பேர் கெட்டு போயிருமோ, என் எதிர்கால நாசமாயிருமோ, என் எதிர்காலத்தில் என்னுடைய வருங்கால கணவனிடத்துல சொல்லிட்டாங்கன்னா, மனைவியிடத்துல சொல்லிட்டாங்கன்னா, அந்த குடும்பத்தினிடத்துல சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னு உங்களுடைய இருதயம் அங்கலாய்க்குமானால் நான் நம்புறேன், தகப்பனுடைய முதல் அன்பு என்ன அப்படின்னா, உன் பலவீனங்களை வெளியே சொல்ற அன்பு இல்லை, உன் பலவீனங்களை மறைக்கிற அன்பு,
உன் பலவீனங்களை மறைக்கிற அன்பு. இதுவரைக்கும் ஆண்டவர் உங்க பலவீனங்களை எல்லாம் மறைச்சிருக்காரு. நீங்க எவ்வளவு பலவீனமானவங்கன்னு உங்க மனைவிக்கு தெரியாது பிரதர், உங்க கணவனாருக்கு தெரியாது சிஸ்டர், உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது மகன். ஆனா கர்த்தருக்கு தெரியும். உங்க பலவீனம் என்னன்னு தெரியும், உங்க விழுகை என்னன்னு தெரியும், உங்க பாவம் என்னன்னு தெரியும், உங்க தப்பு என்னன்னு தெரியும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? எல்லாருடைய கண்ணுக்கு முன்னாடியும் உங்க பலவீனத்தை இதுவரைக்கும் மறைச்சாரு. உங்க பலவீனத்தை இத்தனை நாட்களும் மறைத்தார். ஓ, உங்களுடைய பலத்தை மட்டும்தான் மற்றவங்களுக்கு முன்னாடி காமிச்சாரே தவிர உங்க பலவீனத்தை ஆண்டவர் காமிக்கவே இல்லை. அந்த தேவன் தான் இன்றைக்கும் வாக்கு கொடுக்கிறார். உன் பலவீனத்தை நான் வெளியே சொல்ல போவதில்லை, நான் உன்னை மறைப்பேன். ஓ ஹல்லேலூயா. அந்த பலவீனத்தை மறைத்து உன் மேல நான் வச்சிருக்கிற அன்பை நான் வெளிப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்க. கையை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? இனி உன் பேர் கெட்டு போவதில்லை. இனி உங்களுடைய பிள்ளையினுடைய பேர் கெட்டு போவதில்லை. நீங்கள் அந்த காரியத்தை குறித்து பயப்பட வேண்டாம். கர்த்தர் மன்னித்து விட்டார், கர்த்தர் மறந்து விட்டார், கர்த்தர் முதுகுக்கு பின்னாடி போட்டுட்டாரு. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது விளைவாய் மாறிடுமோ? 10 வருஷம் தாண்டி ஆபத்தா மாறிடுமோ? என் எதிர்காலத்தை நாசம் பண்ணிடுமோ? என் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை நாசம் பண்ணிடுமோ? இல்ல இல்ல இல்ல. தகப்பன், நல்ல ஒரு தகப்பன், எனக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். அவர் என்னுடைய பலவீனத்தை மறைக்கிற தகப்பன். சொல்லுங்க கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. திரளான ஜனங்களை கண்டா, மனதுருகி நோய்கள் நீக்கினார். திரளான ஜனங்களை கண்டா, மனதுருகி நோய்கள் நீக்கினார். கிட்ட வந்து பாடை தொட்டா, மரித்தவன் உட்கார்ந்து பேசினார். கிட்ட வந்து பாடை தொட்டா, மரித்தவன் உட்கார்ந்து பேசினார். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்று அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும்.